அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். பலகார கடைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர் மக்கள். புதுக்கோட்டையில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய வகை பலகாரங்களுக்கு வரவேற்பு அதிகரித்திருக்கிறது. இந்த பலகாரங்களில் அப்படி என்ன சிறப்பு பார்க்கலாம். செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்ட எண்ணெய் வகைகள், நாட்டு சர்க்கரை, நயமான நெய் இவற்றுடன் நம் மண்ணின் பெண்களின் கைவண்ணத்தில் மணமணக்க தயாராகின்றன இந்த பலகாரங்கள். சுகாதாரம், சுவை, மண்ணின் பாரம்பரியம் என முக்கியமான 3 அம்சங்களுடன் இந்த பண்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்படும் இந்த பலகாரங்களுக்கு வரவேற்பு கூடியுள்ளது. வரகு, தினை, சாமை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறுதானியங்களில் பிடித்த வகையில் முறுக்கு, மிக்சர், அதிரசம், காரச்சேவ், சீடை, லட்டு என தின்பண்டங்களை தயாரிக்கின்றனர் இவர்கள். நாங்கள் செய்கிற கம்பு, வரகு, ராகி இது மாதிரி சிறுதானியங்களை செய்கிறதுனால அதிக வரவேற்பு இருக்கு. மாப்பிள்ளை சம்பாவில் சீடை, இப்போ புதுசாக மெட்ராஸ் மிக்சர்னு சொல்லிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நல்லா எல்லாரும் நல்லா வாங்குறாங்க. முறுக்கு, அதிரசம், லட்டு, 7 வகையான லட்டு, 8 வகையான பிஸ்கட்டு, 5 வகையான முறுக்கு, 3 வகையான அதிரசம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 350 கிலோ சாம்பிள் கொடுத்துருக்கோம். அவங்க இனிமேல் டன்னு கணக்கில் எங்களுக்கு ஆர்டர் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார், வியாபாரிகளா? வியாபாரி தான் சார். நிறைய கஸ்டமர் வியாபாரியா தான் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. தினை அதிரசம், கவுனி அதிரசம், தினை மிக்சர், வரகு மிக்சர், ராகி மிக்சர், வரகு முறுக்கு, தினை முறுக்கு, கவுனி முறுக்கு, ராகி முறுக்கு, மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, தூயமல்லி முறுக்கு என இவர்களது பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. செயற்கை சாயம், வெள்ளை சர்க்கரை, மைதா மாவு, பதப்படுத்துவதற்கான வேதிப்பொருட்கள் என உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எவ்விதமான பொருட்களும் சேர்க்கப்படுவது இல்லை. வாடிக்கையாளர்களிடம் இந்த வகையான பலகாரங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரித்துள்ளது. இயற்கையாக கிடைக்கிற எண்ணெயை நம்ம எப்படி வீட்டில் ஆட்டி பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி நம்ம வீட்டில் எள்ளு விளைவிச்சு அதில் எண்ணெய் ஆட்டி செய்கிறோமோ அதே மாதிரி அந்த எண்ணெய் இயற்கையாக கிடைக்கிற எண்ணெய் இவங்களே ஆட்டி, அரிசியும் அதே மாதிரி இயற்கையாக கிடைக்கிற அரிசியை வச்சு அதுலேருந்து பலகாரம் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு, ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்கு, பைப்பரும் இருக்கு. இளம் தலைமுறையினருக்கு இந்த பலகாரங்கள் பிடித்திருக்கின்றன என்றும் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு விற்பனை இலக்கு அதிகரித்துள்ளதாகவும் தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கண்ணை கவரும் வண்ண வண்ண துரித வகை பலகாரங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்தாலும் அவற்றை கடந்து உடல்நலத்திற்கு ஆரோக்கியமான பாரம்பரிய வகை பலகாரங்களின் ஏற்றுமதியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதற்கு புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனமே சான்று. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் சுபமுத்து பழம்பதி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.